Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கிச்சன் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு போங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எக் ரோல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஷவர்மா மாதிரியே டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இது வந்து நான் சொல்கிறேன் ஷவர்மா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெரி ஈஸியான எக் மட்டும் வச்சு நம்ம வந்து நான்வெஜ் மாதிரி டேஸ்ட் கொடுக்குற சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆனியன் வந்து 3 எடுத்துக்கோங்க. 3 எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து ப்ரௌன் கலரில் வரும், அது வரையும் வதக்கிக்கோங்க. A few moments later. ஸோ இப்போ ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். அதில் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன் பெருசு. அப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வேகும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. A few moments later. உப்பு இப்போ நல்லா தக்காளியில் வெந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஒரு நிமிஷம் வந்து வேகட்டும். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ 2 முட்டையை வந்து மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம போட்டுடலாம். இதை போட்டு நல்லா முட்டை வந்து வேக வைக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொடியாக்கணும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வரும். அப்போ தான் சப்பாத்தியில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த சப்பாத்தியில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மைனஸ் போட்டிருக்கேன். அந்த மைனஸ்ஸு அப்புறம் வந்து வெஜ் சாலட் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே ஷவர்மா வீடியோவில் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை. அதில் வந்து மைனஸ் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த முட்டையை போட்டு ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் எப்படி செய்கிறது, வெஜ் சாலட் எப்படி செய்கிறேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் guys.